பங்கு சந்தையின் போக்கு நீங்கள் போன செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 24 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் ஒரு சரிவில் தான் இருந்திருக்கும். சிறு முதலீட்டாளர்கள் இந்த ஏற்ற இறக்கத்தின் காரணத்தினால பெரிய அளவில் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ பங்கை மட்டும்தான் நான் பார்க்குறேன், நான் பங்கு சந்தையில் இருக்கேன், நான் வாங்குகின்ற ஷேர்ஸ் மட்டும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சொல்லலான்னு போகிறேன். இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. பொதுவாக ஒரு சந்தையின் முடிவில், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ க்ளோசிங் லெவல் ஆஃப் த இண்டெக்ஸ், அது சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும், அந்த இண்டெக்ஸ் சந்தையின் முடிவில். இன்னொரு முக்கியமான செய்தி வந்தது என்னவென்றால், அடுத்த 90 நாட்களுக்கு சைனாவும் யூஎஸும் அவங்களுடைய வர்த்தக போரை கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டு 10% மட்டுமே இம்போர்ட் டியூட்டியை வைத்து அடுத்த 90 நாட்களுக்கு செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் கூட IMF உடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய G20 அமைப்பில் வெளியிட்ட அந்த செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் உலகத்திலே பெரிய அளவில் வேகமாக வளர்கின்ற ஒரு பொருளாதாரமாக அந்த IMF டாக்குமெண்ட்லேயே நம்ம படிக்க வாய்ப்பு இருக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தையின் போக்கு நீங்கள் போன செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 24 அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் ஒரு சரிவில் தான் இருந்திருக்கும். அது முக்கியமாக காரணி நம்ம சொல்ல வேண்டியது FII செல்லிங்ன்றது அவங்க தலையில் நம்ம கட்டிட்டோம். பட் FIIs எதனால அது பங்கு சந்தையில் ஒரு செல்லிங் மோடுக்கு வந்திருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சோம்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே, அதாவது நீங்கள் கடந்த ஒரு வருஷம், அதுக்கு முன்பதான ஒரு வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் வரைக்குமே பங்கு சந்தையின் வேல்யூவேஷன், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, வேல்யூவேஷன் கம்பேர்ட் டு ஸ்டாக் ப்ரைஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு பங்கின் விலை கம்பேர்ட் டு த வேல்யூவேஷன் ஆஃப் தட் ஸ்டாக், இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் அந்த விலை ஏற்றம் தொடர்ச்சியாக நிலைநிற்க முடியும் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பட் கடந்த அந்த செப்டம்பர் வரைக்குமே நம்ம என்ன சந்தையில் பார்த்தோம்னால் விலை ஏற்றம் மிகவும் வேகமாக அந்த விலை ஏறுவதை பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு காலாண்டு அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போதும் அந்த வேல்யூவேஷன் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ், விலை ஏற்றத்துக்கான வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் இருந்த ஒரு சூழலை பார்த்தோம். ஸோ இது ஒரு இம்பேலன்ஸை தருகிறது. அதாவது விலை ஏற்றமும் வேல்யூவேஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் இல்லை என்றால் டெஃபினட்டாக நம்ம கொடுக்குற விலை, அந்த பங்கை வாங்குகின்ற அந்த கொடுக்க வேண்டிய அந்த விலை மிகவும் அதிகமாக நமக்கு தெரியும். இட் பிகம்ஸ் அன்ஜஸ்டிஃபைட். அது ஒரு 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 ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு ப்ரைஸை கட்டி நம்ம இந்த பங்கை வாங்குகிறோம், பங்கு சந்தை ஏறிக்கொண்டே இருக்கிறது, என்னப்பா இனிமேல் எப்படி அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கும்போது தான் இந்த இம்பேலன்ஸ் ரொம்ப போல்டாக நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் தொடர்ச்சியாக அது 3 குவார்ட்டர் கிட்ட அந்த FIIs வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த வேல்யூவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை. பொருளாதார வளர்ச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுற எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வளர்ச்சி இல்லாத காரணத்தில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பட் உலகம் எங்கும் அதுதான். ப்ளஸ் அந்த சமயத்தில் US எலெக்ஷன்ஸ், அந்த ஒரு மாறுதல், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்கின்ற ஒரு காலகட்டம், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ன்றது லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி எலெக்ஷன். நவம்பரில் தான் அவங்க எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஹை வேல்யூவேஷன்ஸ், ப்ரைஸ் ஜஸ்டிஃபை ஆகலை, எலெக்ஷன் டைம், பொருளாதார வளர்ச்சி உலகமெங்கும் இல்லை, இப்படி என்று இருக்கும்பொழுது டெஃபினட்டாக கவலை, அச்சம், இவ்வளோ முதலீடு செய்கின்ற அந்த முதலீட்டாளர்கள், அது நமக்கே இவ்வளோ கவலையாக இருக்கும்பொழுது அந்நிய முதலீடுகள் இவ்வளோ கோடிக்கணக்கில் ரூபாய் முதலீடு செய்யும்பொழுது அவங்களுடைய கவலையும் அச்சமும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு பங்கு சந்தையிலேருந்து அந்த விலை, அந்த வெளியேற்றத்தை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே தொடர்ச்சியாக 5 மாதம் இவங்க பங்கு சந்தையிலிருந்து பணத்தை வெளியேற்றுவதை நாம் கவனித்தோம். வெளியேற்றுவது என்றால் வெறும் வித்துட்டு வெளியில் போவதில்லை, பட் குறிப்பிட்ட செக்டர்ஸ்லேருந்து வெளியேறுவது, குறிப்பிட்ட பங்குகளிலிருந்து வெளியேறுவது. அதே சமயத்தில் இன்னும் ஒரு சைடில் இவங்க ஸ்மால் லெவல், அதாவது மிட் கேப்பாக இருக்கட்டும், சில ஸ்மால் கேப் செக்டர்ஸாக இருக்கட்டும், சிலது எதிர்பாராத ஒரு சில கம்பெனிஸில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்க, செல் இண்டியா பை சைனா அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவங்க வந்தாங்க. செல் இண்டியா பை சைனா என்ன,
இந்தியா நாட்டை விட்டு அந்த முதலீடை வெளியேற்றுவதும், அது சைனா நாட்டுக்கு ஒரு பெரிய அளவில் முதலீடு செய்யுது. ஏன்னா சைனாவோட வேல்யூவேஷன்ஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இந்திய நாட்டை கம்பேர் பண்ணும்போது சைனாவோட வேல்யூவேஷன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பெரிய அளவில் முதலீடு செய்வதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகை வந்து யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸில், அதாவது கடன் பத்திரங்கள், யூஎஸ் நாட்டோடைய அரசாங்க கடன் பத்திரங்கள் இந்த எஃப்ஐஎஸ் முதலீடு செய்வதை நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கே ஈல்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது, ப்ரைஸஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால அங்கேயும். ஸோ இதுதான் நம்ம தொடர்ச்சியாக செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்துருந்த ஒரு முதலீட்டு சூழல். பட் மார்ச் மாதம் வந்த உடனே மறுபடியும் இந்த எஃப்ஐஐ, ஸோ அந்த ஒரு வெளியேற்றம் அப்படின்றது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டுமானால் 26,227 புள்ளிகள் அப்படின்ற லைஃப் டைம் ஹைலிருந்து ஏறக்குறைய ஒரு 22,000 புள்ளிகள் அப்படின்றது சொல்லலாம். ஆக்சுவல் லெவல் வந்து 21,743, பட் 22,000 புள்ளிகள் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த லெவலுக்கு வந்து ஒரு விற்ற அந்த எஃப்ஐஎஸ் மட்டும் இல்லை, பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கூட சேர்ந்து ஒரு வாலடைல் செஷன், அது வந்து ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது. பட் பொதுவாக அந்த டைரக்ஷன் வந்து ஒரு இறக்கத்தின் நீக்கம் தான் அந்த சந்தையில் நம்ம கவனித்தோம். மார்ச் மாதம் வரைக்கும் இப்படி தான் இருந்தது. பட் மார்ச் மாதம் வந்த உடனே எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் அந்த 21,743, 21,743 புள்ளிகள் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த லோல இருந்து ஸ்லோவாக அவங்க வந்து நெட் பையராக மாற ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 5 மாதத்துக்கு அப்புறம் மார்ச் மாதம் தான் எஃப்ஐஎஸ் வந்து முதல் முறையாக 2,000 கோடி கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையராக மாறின ஒரு மாதமாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பையிங் வரும்பொழுது டெஃபினட்டாக மார்க்கெட்டுக்கு ஒரு பிக்கப் வந்தது. இதன் ஒரு பக்கத்தில் எஃப்ஐஐ வந்து விற்று வாங்குவதை நம்ம பார்த்தாலும், இன்னொரு சைடில் ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து சந்தைக்கு ஒரு பாதிப்பு. நம்ம நாட்டோடைய சந்தைக்கு மட்டுமல்ல, பட் உலகத்தில் இருக்கிற எல்லா பங்கு சந்தைக்கும், எல்லா விதமான சந்தைக்கும், கரன்சியாக இருக்கட்டும், பண்டங்கள், கமாடிட்டிஸாக இருக்கட்டும், எல்லா விதமான சந்தைகளுக்குமே ஒரு பாதிப்பை கொடுத்ததை நம்ம கவனித்தோம். இது வந்து ஒரு வர்த்தக போர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுறோம். போர் என்றாலே சந்தைக்கு வந்து பிடிக்காத வார்த்தை. அது வர்த்தக போராக இருக்கட்டும், இல்லை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வச்சு துப்பாக்கி வச்சு நடத்துகிற போராக இருக்கட்டும், இல்லை மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு நடத்துகிற போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற எந்த விதமான போராக இருந்தாலும் அந்த நாட்டு அது இன்வால்வ் ஆகக்கூடிய நாடுகள் டெஃபினட்டாக வந்து பாதிப்பை அடையும். அதே போல் ட்ரம்ப்போடைய டேரிஃப் வந்து உலகத்தில் 180 நாடுகளுக்கு பாதிப்பு இருந்தாலும், ஒரு பக்கம் இது வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக மிக அதிகமாக அந்த டேரிஃப் போட்டதையும், நம்ம நாட்டுக்கு எதிராக இந்திய நாட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 26% + 10% போட்ட அந்த டேரிஃபையும், எல்லா நாடுகளுக்கும் அந்த டேரிஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம சந்தைக்கு இன்னும் ஒரு படபடப்பு தான் கொடுத்தது. இனிமேல் அந்த எக்ஸ்போர்ட் குவாண்டம் வந்து நம்ம இன்னொரு மார்க்கெட்டை தேட வேண்டுமே, ஒரு புதிய சந்தையை நம்ம தேட வேண்டுமே, புதிய டெஸ்டினேஷன் தேட வேண்டுமே என்ற ஒரு கவலையில் இருக்கும்போது தான் நமக்கு இந்த பஹல்காம் காஷ்மீரில் நடந்தக்கூடிய அடுத்த ஒரு இது வந்து ரியல் வார், இது வந்து ஃபிசிக்கல் வார் அப்படின்றத சொல்லலாம். தீவிரவாதிகள் நடத்திய அந்த தாக்குதலை நம்ம பார்த்தோம் ஏப்ரல் 22, 23 அதுக்கு பதிலாக இந்திய நாடும் அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து ஒரு சில இடங்களில் குண்டு வைத்ததும், அந்த ஆக்ஷன் இந்தியா பாகிஸ்தான் இது எல்லாமே சமீபமாக எல்லாருக்கும் பரிச்சயமான சில காரியங்கள் தான். பட் போர் என்பதே சந்தைக்கு நெகட்டிவாக இருக்கும்போது ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடும் என்பது மே மாதம் முதல் வாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். எஸ்பெஷலி 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையின் சரிவு பெரிய அளவில் நம்ம பார்த்தோம். பட் இந்த ஃபிசிக்கல் போரில், அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வைத்து நடக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டாக போரில் இந்தியா தான் இது எப்படியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வெப்பன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவும் கையாளக்கூடிய அந்த சக்தி, அந்த பலன் வந்து இந்தியாவுக்கு இருக்கிறது, பாகிஸ்தானுக்கு கிடையாது. மே 9 அப்படின்ற ஒரு தேதியை பார்க்கும்போது கூட நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, இந்த போர் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, சீக்கிரம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. பை த கிரேஸ் ஆஃப் காட் அது வந்து அந்த அடுத்த சனிக்கிழமை அன்று ஒரு பேச்சுவார்த்தை துவங்கியதுமாக அந்த அந்த போர் வந்து நிறுத்தத்தையும், அந்த போர் நிறுத்தம் அப்படின்ற தற்காலிகமாக ஒரு நிறுத்தப்பட ஒரு சூழலையும் அமைந்திருக்கிறதை பார்த்தோம். ஸோ போர் எப்படி சந்தைக்கு நெகட்டிவாக இருக்கோ, போர் நிறுத்தம் என்பது சந்தைக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதன் பிரதிபலிப்பு வந்து திங்கள் அன்று சந்தையின் ஏற்றத்தை நாம் பார்த்தோம். மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும்
அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாத இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி கூட 24,800 புள்ளிகள் 823 புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட்டு திங்களன்று அந்த மிக மிக உற்சாகமாக சந்தை வந்து அந்த பையிங் டைரக்ஷனில் வந்து ஒரு பெரிய அளவில் பங்குகளை வாங்கின்ற ஒரு சூழலை நம்ம கவனித்தோம். இதன் கூட இன்னொரு முக்கியமான செய்தி வந்தது என்னவென்றால், அடுத்த 90 நாட்களுக்கு சைனாவும் யுஎஸும் அவங்களுடைய வர்த்தக போரை வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டு 10% மட்டுமே இம்போர்ட் டியூட்டியை வைத்து அடுத்த 90 நாட்களுக்கு வந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றதையும் தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் அதே சமயத்தில் இதுவும் சந்தைக்கு ஒரு டபுள் போனஸாக வந்திருக்கு, ரெட்டிப்பான ஒரு போனஸாக வந்திருக்கு. ஒன்று நம்மளுடைய போர் நிறுத்தம், இரண்டு வர்த்தக போரில் ஒரு குறைபாடு என்பதையும் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக நம்ம நாட்டு சந்தைகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தைக்குமே அந்த ஒரு பூஸ்ட் டெஃபினட்டாக கிடைச்சிருக்கிறது. ஸோ இனிமேல் சந்தையின் போக்கு எப்படி அப்படின்னா, ஒரு புது ரெசிஸ்டன்ஸை தொட்டிருக்கிறோம். 24,823 புள்ளிகள்ன்றது ஒரு புது லெவல். ஸோ இனிமேல் நம்ம கேலிபிரேட் பண்ணி அது வந்து மேல் நோக்கி தான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இனிமேல் இந்த கவலையை ஒத்தி வைக்க விட்டு ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இனிமேல் தொடர்ச்சியாக கவனித்து இனிமேல் நம்ம பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், அடுத்த 90 நாட்கள், அடுத்த குவார்ட்டர், இன்னும் வருகின்ற காலாண்டுகளில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் சந்தையின் போக்கு வந்து இருக்க போகுது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கூட IMF உடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய G20 அமைப்பில் வெளியிட்ட அந்த செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் உலகத்திலே பெரிய அளவில் வேகமாக வளர்கின்ற ஒரு பொருளாதாரமாக அந்த IMF டாக்குமெண்ட்லேயே நம்ம படிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது 6.2% வளர்ச்சி வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் தர முடியாத ஒரு வளர்ச்சி. இந்த போர் நடந்தாலும் கூட இன்னும் இந்திய நாட்டில் வந்து அது வந்து நடக்க இருக்கிறது என்பதை அவங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, நம்ம நாட்டுடைய மக்களுக்கும் அந்த எக்கனாமிஸ்டுக்கு அனலிஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் சூழல் சந்தையின் போக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வலுவடையும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம கூற முடியும். ஸோ முக்கியமாக நீங்கள் தற்போதைய நிலைமைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு மிட் டேர்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,200 புள்ளிகள் ஒரு சப்போர்ட், அதே போல் 24,900 புள்ளிகள் 24,900 ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 25,200 புள்ளிகள் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த சந்தை அங்கே சென்று விட்ட பிறகு மறுபடியும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரீகேலிபிரேட் பண்ணி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே, ஒரு ரீட்டைல் ஒரு சிறு முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஏற்ற இறக்கத்தின் காரணத்தினால பெரிய அளவில் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் எதனால, ஒரு நாள் வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறது, இன்னும் 2 நாள் கழித்து ரொம்ப டீப்பான ஒரு சரிவை சந்திக்கிறது. அப்படி இந்த ஏற்றமும் இந்த சந்திப்பும் முக்கியமாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சில டிப்ஸ் அப்படின்னு சொல்ல போகும்போனால், முக்கியமாக சந்தையோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது இல்லாமல் ஒரு பங்கை மட்டும்தான் நான் பார்க்குறேன், நான் பங்கு சந்தையில் இருக்கேன், நான் வாங்குகின்ற ஷேர்ஸ் மட்டும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது சொல்லலான்னு போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது. கவலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சந்தையின் போக்கு ஓவராலாக போக்கு எங்கே இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பங்கின் ஏற்றம் அல்லது பங்கின் இறக்கம் அப்படின்றது நம்ம வந்து தீர்மானித்து நம்ம பேச முடியும். ஸோ முக்கியமாக தினசரி வர்த்தகம் நீங்கள் செய்யாவிட்டாலுமே அந்த தினசரி நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது சப்போர்ட்டின் அருகில் வந்து சந்தை முடிகிறதா இல்லை ரெசிஸ்டன்ஸின் அருகில் சந்தை முடிகிறதா என்பதையும் இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு சந்தையின் முடிவில், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ க்ளோசிங் லெவல் ஆஃப் த இண்டெக்ஸ், அது சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும், அந்த இண்டெக்ஸ் வந்து சந்தையின் முடிவில், அதாவது வர்த்தகத்தின் முடிவில், ஒரு நாளின் வர்த்தகத்தின் முடிவில் அது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக இல்லை ரெசிஸ்டன்ஸின் மேலாக அந்த சந்தை முடியுமானால் டெஃபினட்டாக அடுத்த நாள் வந்து மிகவும் சிறந்த ஒரு ஓப்பனிங், ஒரு வலுவான ஒரு ஓப்பனிங் கிடைக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பது அது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்னோடியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் சப்போர்ட் கீழே இல்லை சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இலக்கை எட்டி அது வந்து க்ளோஸ் செய்யுமானால் இல்லை சப்போர்ட் அருகில் வந்து க்ளோஸ் செய்யுமானால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் சைட் இருக்கக்கூடும் என்பது ஒரு ரூல் ஆஃப் த தம்பாக நம்ம சொல்லிக்கலாம். இதுதான் கேரண்டட் ரூல்னு சொல்ல வரல. பட் இது வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கவனிக்காத ஒரு சில சிறு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய முதலீடுகளை பாதுகாக்க அந்த பிளட் ப்ரெஷர் ஏற்றி இறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இது கவனித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் பாருங்க.
இது ரெண்டுமே பார்த்து விட்டாலே ஒரு முதலீடு என்பது ஒரு நல்ல என்ஜாயபிள் ஜேர்னியாக ஒரு ஒரு பயணமாக ஒரு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பயணமாக அமையுமா ஒழிய அது வந்து நம்மளுடைய ஏற்ற சந்தையின் போக்கு மாதிரியே நம்மளுடைய ஹார்ட் பீட்டும் மாறாது என்பதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.